அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் வாசுதேவன் பேசுகிறேன். மீண்டும் இந்த காணொளி காட்சியிலே உங்களோட நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நான் உங்க கூட ஒரு ஃபைனான்ஸ் ரிலேட்டட் ஒரு இன்ஃபர்மேஷனை நான் உங்க கூட பகிர்ந்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நம்மளுடைய வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் நாம் எப்படி வங்கி கணக்கினை துவங்குகிறோமோ, பேங்க் அக்கௌண்ட்டு எப்படி ஒவ்வொருத்தருக்கும் மஸ்டாக இருக்குதோ, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, அது போல் ஒவ்வொரு குழந்தைக்கும் 18 வயசு முடிஞ்ச உடனே அவங்களுக்கு ஒரு பேன் கார்டு அப்ளை பண்ணி அந்த பேன் கார்டு மூலிமா அந்த பேன் கார்டை வச்சு ஒரு டிமேட் அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணால் அது ரொம்ப நல்லது அப்படின்னு உங்ககிட்ட நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அந்த டிமேட் அக்கௌண்ட்னா என்ன, அது எதுக்கு பயன்படுது, அது ஏன் ஒவ்வொருத்தரும் கட்டாயம் வச்சுக்கிறது நல்லது அப்படின்னா, இனி வரும் காலங்களில் உங்களுடைய பணத்தினை நீங்கள் வங்கிகளிலே சேமிப்புகளாக வைத்திருந்தால் அதற்கு உங்களுக்கு எந்த ஒரு வருமானமோ அதிலிருந்து உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் எஃப்டியில் போட்டு வச்சாலும் அதுக்கான வட்டியோ ரொம்ப ரொம்ப சொற்பமான வட்டி தான் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய கடினப்பட்டு சம்பாதிக்கிற உங்களுடைய பணத்தினை நீங்கள் சில இடங்களில் நீங்கள் முதலீடு செய்து வைக்க வேண்டும். ஒரு உதாரணத்திற்கு, ஒரு பானையிலே இருக்கின்ற விதையானது நீங்கள் பானையிலேயே வைத்திருந்தால் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த ஒரு விதையானது ஒரு விதையாகவே இருக்கும். அதற்கும் மிஞ்சி போனால் ஒரு வருஷம் போனால் அது மக்கி போயிடும். அதே விதையினை நீங்கள் ஒரு மண்ணிலே, நல்ல பதமான மண்ணிலே அதை நீங்கள் சொருவி வச்சு தினமும் அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு செடியாக முளைத்து விருட்சமாக வளர்ந்து அது ஒரு 5-10 ஆண்டுகளிலே அது ஒரு 1000 5000 கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விருட்சமாக அது வளர்ந்து நிற்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு சாட்சிகளும் உண்டு. அதை போலத்தான் நம்மளுடைய கடினப்பட்டு உழைக்கின்ற அந்த பணமானது வெறுமனே நம்ம வீட்டில் வச்சுருக்கிறதும் ஒன்று தான், பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிறதும் ஒன்று தான். எஃப்டியில் வைக்கிறது கொஞ்சம் பெட்டர். ஸோ நீங்கள் நமக்கு தெரிஞ்ச முதலீடெல்லாம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, எஃப்டி, போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி கட்டுறது, அப்புறம் பிஎல்ஐ கட்டுறது, போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் கட்டுறது, இன்சூரன்ஸ் கட்டுறது, இதை போன்ற திட்டங்களில் தான் நம்மளுடைய பணத்தை நம்ம சேமிச்சுட்டு வரோம். அப்படியும் இல்லைனாக்கா கிராமங்களில் சீட் கட்டுறது, அப்படி சீட் கட்டி சேர்த்து வச்சு தங்கம் வாங்குறது, இல்லைனாக்கா ஒரு இடம் வாங்குறது, இதை போல தான் நம்மளுடைய பணத்தை நம்ம சேமிச்சுட்டு வர்றோம். இது காலங்காலமாக பண்ணிட்டு வர ஒரு வழக்கம். அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு ஒரு புதிய ஒரு பயணத்திலே நம்மளுடைய நிதியினுடைய அந்த சுதந்திரத்தை அடைய வேண்டும் என்றால் ஒரு புது அத்தியாயத்திலே, ஒரு புது பரிமாணத்திலே நம்மளுடைய முதலீடானது செய்யப்பட வேண்டும். அது எதுன்னாக்கா, அதுதான் ஃபினான்ஷியல் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த நிதி பத்திரங்கள். அது என்ன சார் நிதி பத்திரங்கள்னா, டிஜிட்டல், ஒரு காலத்தில் பத்திரங்களாக இருந்தது. இப்போ அது டிஜிட்டல் ஃபார்மேட்ஸில் இருக்கிற பங்குகள் மற்றும் பாண்ட்ஸ், கடன் உறுதி பத்திரங்கள், இவைகளில் நம்ம முதலீடு செய்யலாம். அதே போல் பரஸ்பர நிதிகள் என்று அழைக்கப்படுகின்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோல்டு இடிஎஃப்ஸ், கோல்டு பீஸ், இன்னும் அதுக்கான நிறைய உதாரணங்கள் இருக்குது. இது போன்ற டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இருக்கின்ற அந்த நிதி கருவிகளில் நீங்கள் முதலீடு செய்தால் உங்களுடைய பணம் கூடிய விரைவில் அது பன்மடங்கு லாபத்தை கொடுக்கும். இதில் ஆபத்து இருக்கிறதை போல ஆபத்தும் இருக்கிறது. எந்த அளவிற்கு இது லாபத்து இருக்கிறதோ அந்த அளவிற்கு இதில்
உங்களுக்கு ஆதாயமும் இருக்கிறது என்பதனை நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் லாபத்தை மாத்திரம் கருத்தில் கொண்டால் ஆதாயம் நீங்கள் பெறவே முடியாது. ஓகே. நான் இதெல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி, இந்த டிமேட் அக்கவுண்ட் நமக்கு ஏன் உதவுது? அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் நம்ம வாங்குற இந்த பங்குகள், பாண்ட்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அப்புறம் வந்து கோல்டு இடிஎஃப்ஸு, கோல்டு பீஸு, அப்புறம் வந்து டிஜிட்டல் கரன்சிஸு. அதாவது டிஜிட்டல் கரன்சிஸ்னாக்கா ஃபாரின் கரன்சிஸ், ஃபாரெக்ஸ்ன்னு சொல்ற அந்த ஃபாரின் கரன்சிஸ், கமாடிட்டிஸ், இவைகள் எல்லாம் நம்ம சேமிச்சு வைக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு பயன்படுறது தான் இந்த டிமேட் அக்கௌண்ட். டிமேட் அக்கௌண்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிமெட்டீரியலைசேஷன் அக்கௌண்ட். ஸோ டிமேட் அப்படின்னுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிமெட்டீரியலைசேஷன் அக்கௌண்ட். இந்த கணக்கை நம்ம துவங்கணும். அது யார்கிட்ட துவங்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல புரோக்கர் கிட்ட துவங்கணும். செபி ரெஜிஸ்டர்ட் புரோக்கர் கிட்ட துவங்கணும். அவங்க யாரு செபி ரெஜிஸ்டர்ட் புரோக்கர்ஸ்னா, நான் ஒரு உதாரணங்களையும் சொல்றேன். ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் லிமிடெட் வச்சிருக்கிறாங்க, எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ் லிமிடெட் வச்சிருக்கிறாங்க, இன்னும் ப்ரைவேட்ல போனீங்கன்னா ஜெரோதா வச்சிருக்கிறாங்க, ஏஞ்சல் ஒன் புரோக்கிங் வச்சிருக்கிறாங்க, மோதிலால் ஆஸ்வல் வச்சிருக்கிறாங்க. இது போல நிறைய வச்சிருக்கிறாங்க. அதுல நீங்க யார பிலீவ் பண்றீங்களோ, அதாவது செபி ரெஜிஸ்டர்ட் புரோக்கரேஜ் யாரு நீங்க நல்லா பிலீவ் பண்றீங்களோ அவங்க கிட்ட போயிட்டு நீங்க ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்கிறது நல்லது. அந்த டிமேட் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 18 வயசா இருக்கணும். உங்ககிட்ட ஒரு பேன் கார்டு இருக்கணும் மினிமம். அதுக்கப்புறமா என்ன பண்றீங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க ஒரு ஐசிஐசிஐ பேங்க்ல ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி வச்சிருக்கிறீங்க. அதே ஐசிஐசிஐ பேங்க்ல போயிட்டு நீங்க ஒரு டிமேட் அக்கௌண்ட்டையும் சைமில்டேனியஸா ஓபன் பண்ணிக்கோங்க. அதுக்கு என்னென்னலாம் வந்து டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, பேன் கார்டினுடைய ஜெராக்ஸ் கேட்பாங்க, ஆதார் கார்டினுடைய ஜெராக்ஸ் கேட்பாங்க, அட்ரஸ் ப்ரூஃப் கேட்பாங்க. அட்ரஸ் ப்ரூஃப்னாக்கா ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, அப்புறம் வந்து நம்மளுடைய ரேஷன் கார்டு ஜெராக்ஸு, இந்த மாதிரி அட்ரஸ் ப்ரூஃபுக்கான ஐடி வந்து ஒன்று கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டும் சேலரி சர்டிஃபிகேட்டும் கேட்பாங்க, சேலரி ஸ்டேட்மெண்ட்டும் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னாக்கா நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் இஃபைல் பண்ணுற அந்த ஃபார்ம் 16 ஜெராக்ஸை கேட்பாங்க. இது டெரிவேட்டிவ்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த பேங்க்ல நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை கணக்கை வந்து துவங்கிக்கிறீங்க. அந்த டிமேட் அக்கௌண்ட் துவங்கின உடனே உங்களுக்கு 2 வகையான நம்பர் கிடைக்கும். ஒன்று வந்து டிமேட் அக்கௌண்ட் நம்பர் ஒன்று கிடைக்கும், ரெண்டாவது ட்ரேடிங் அக்கௌண்ட்னுடைய ஒரு ஐடி கிடைக்கும். ட்ரேடிங் அக்கௌண்ட்டுங்கிறது ஐசிஐசிஐ பேங்கோடு கூட நீங்கள் ஆர்டர் போட்டு உங்கள் மூலிமா ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்ஸை வாங்கி கொடுக்குற வேலையை செய்கிறவங்களுக்கு தான் அந்த ஐசிஐசிஐ. அவங்க அதுக்கான புரோக்கரேஜை வந்து வாங்கிக்குவாங்க. நீங்கள் வாங்கினாலும் புரோக்கரேஜ் வாங்குவாங்க, நீங்கள் விற்றாலும் புரோக்கரேஜ் வாங்குவாங்க. சரி, இப்போ ப்ராக்டிக்கலாக இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் நம்ம எப்படி ஷேர்ஸை வாங்குறது, எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி வந்து கமாடிட்டிஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி ஃபாரெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி வந்து வெளிநாடு பங்கு சந்தைகளை நம்ம முதலீடு செய்யறது, இது எல்லாத்தையும் நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி செய்யறது அப்படின்னா, நீங்கள் அந்த டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்ட உடனே ஒரு ஆப் இருக்கும் அந்த கன்சர்ன் பேங்க்குது. அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணி அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அதில் ஷேர் மார்க்கெட்டினுடைய எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். அதில் வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் என்னென்னலாம் ஸ்கிரிப்டை வந்து வாங்க போகிறீங்க, என்னென்னலாம் ஷேர்ஸ் வாங்க போகிறீங்க, எந்தெந்தெல்லாம் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, அது எல்லா தகவலுமே அதுக்குள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த வாட்ச் லிஸ்ட்டில் அதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு டாடா கம்பெனியினுடைய ஒரு ஷேர் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா
அந்த டாடா கம்பெனியுடைய ஷேர் டாடா மோட்டார்ஸ் ஒரு ஷேர் வாங்கணும்னாக்கா இன்னைக்கு ஒரு 680 ரூபா 90 ரூபா இருக்கு. அந்த 690 ரூபாய் நீங்க எப்படி கட்டணும் அப்படின்னா, உங்களுடைய ஐசிஐசிஐ பேங்கினுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கிற அந்த பணம் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி டிமேட் அக்கௌண்ட்ல இருந்து நீங்க அந்த டாடா மோட்டார்ஸ் ஷேரு 690 ரூபாய் கொடுத்து டைரக்டா வாங்கிக்கலாம். இதுதான் ஒரு எளிய அணுகுமுறை. அதே போல நீங்க வித்தீங்கனாலும் இன்னைக்கு நீங்க அந்த டாடா மோட்டார்ஸ் ஷேர்ஸை வந்து விற்கிறீங்க, ஒரு 700 ரூபாய் 750 ரூபாய்க்கு நீங்க ஒரு 50 ரூபா 60 ரூபா லாபத்துல அந்த ஷேரை நீங்க விற்கிறீங்கன்னா, அந்த பணம் அடுத்த நாள் ட்ரேடிங் செஷனுக்குள்ள அது உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அது கிரெடிட் ஆயிடும். நீங்க போயிட்டு ஏடிஎம் கார்டுலயோ இல்ல பேங்க்ல போயிட்டோ நேர்லயோ எடுத்துக்கலாம், இல்ல ஆன்லைன் டிரான்சாக்ஷன் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த அடிப்படையில தான் நீங்க அந்த டிமேட் அக்கௌண்ட்டை வந்து செயல்படுத்த முடியும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு சின்ன பசங்களுக்கும், அதாவது 18 வயசுக்கு பூர்த்தி ஆகிற அந்த வாலிப பிள்ளைகளுக்கு நீங்க இந்த டிமேட் அக்கௌண்ட்டையும் அதனுடைய யூசேஜையும், ஷேர்ஸ் வாங்குறது எப்படி, விற்கிறது எப்படி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, இந்த தகவல் எல்லாம் ஒரு நடைமுறை அறிவை நீங்கள் கொடுத்தீர்களேயானால், அவர்கள் சம்பாதிக்கிற அந்த சம்பாத்தியத்தினை அவர்கள் 1, 2, 100 மடங்காக அதை மல்டிபிள் பண்ண வேணும் அப்படின்னா, நீங்க அவங்களுக்கு இந்த டிமேட் அக்கௌண்ட்டினுடைய அந்த பயன்பாடை சொல்லி அதை எப்படி வந்து பாதுகாப்பாக அதை கையாள்வது அப்படிங்கிற அந்த அறிவையும் அவர்களுக்கு நீங்கள் புகட்டுவது நல்லது. சின்ன வயசுலயே ஒருத்தர் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுல பங்குகளையும் ஷேர்ஸ், பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவங்க ஒரு 20 வருஷத்துக்குள்ள, அதாவது ஒரு 38-40 வயசுக்குள்ளவே அவங்க கிட்ட ஒரு கணிசமான ஒரு சேவிங்ஸ் வந்து இருக்கும். அந்த சேவிங்ஸ் வந்து பல மடங்கா பெருகி இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுல நிதர்சனமான உண்மை. அதே போல நீங்க எந்த ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம்லயோ எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லயோ நீங்க வந்து பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஏர்லி ஸ்டேஜ் தான் வந்து பெட்டர். ஸோ மிக நீண்ட நாட்கள் நீங்க அந்த சேவிங்ஸ்ல இருக்கும் பொழுதுதான், அதுலயும் சின்ன வயசுல நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க ஒரு 35-36 வயசுக்குள்ள நீங்க வரும்பொழுதே உங்களுக்கு ஒரு கணிசமான தொகை உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்ல இருக்கும் அப்படிங்கிறத என்னால வந்து உறுதியா சொல்ல முடியும். ஸோ அதற்காக பயன்படுகிற இந்த டிமேட் அக்கௌண்ட்டு நான் மறுபடியும் சொல்றேன், ஷேர்ஸை வந்து வாங்கிக்கலாம், பாண்ட்ஸ் வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து கமாடிட்டிஸ் மார்க்கெட்ல நீங்க ட்ரேட் பண்ணலாம், கமாடிட்டிஸ் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கோல்டு, காப்பரு, ஜிங்கு, இதுக்கான விளக்கமெல்லாம் நான் அடுத்த வீடியோக்குள்ள கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்க ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல நீங்க ட்ரேட் பண்ணலாம், வெளிநாடு பங்கு சந்தைகள்ல நீங்க முதலீடு செய்யலாம். அதை போல எண்ணற்ற பயன்பாடுகளை கொண்ட, அதே போல கோல்டு இடிஎஃப்ஸு, கோல்டு பீஸு, டிஜிட்டல் கோல்டு, இது போல எல்லா வகையான டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், டிஜிட்டல் ஃபார்ம்ல இருக்கிற அந்த ஃபினான்ஷியல் அசெட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வாங்கி பத்திரப்படுத்தி கொள்ள பயன்படுவதுதான் இந்த டிமேட் அக்கௌண்ட். இந்த டிமேட் அக்கௌண்ட் என்பது ஒரு மனிதனுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் எந்த அளவுக்கு அவசியமாக இருக்கிறதோ அதே போல இனி வரும் காலங்களில் இந்த அக்கௌண்ட் வந்து அவசியமா இருக்கும். அதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏர்லி ஸ்டேஜ்லேயே ஓப்பன் பண்ணி கொடுத்து இந்த ஃபினான்ஷியல் அசெட்ஸ் டிஜிட்டல் ஃபார்மேட்ல இருக்கிற இந்த ஃபினான்ஷியல் அசெட்ஸினுடைய முக்கியத்துவத்தையும் அது எப்படி செயல்படுகிறது என்பதையும் அது அது அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல எப்படி உதவும் அப்படிங்கிற அந்த நடைமுறை அறிவோடு கூட ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்து அவங்கள ஆப்ரேட் பண்ண வச்சிங்கன்னா அவங்க பிள்ளைகள் நல்லா ஃபினான்ஷியல் சுதந்திரத்தை சீக்கிரமா அட்டைன் பண்ணி சீக்கிரமா ரிட்டையர் ஆகி குடும்பத்துல சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு வாசுதேவன். இந்த காணொலி காட்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை தட்டுங்க. நன்றி, வணக்கம்.